பேசலாம். பாண்டிராஜ், எதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்னை வராரு? இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? தேவா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று பிற்பகல் 11:30 மணி அளவில் ஆந்திராவிலிருந்து கிளம்பி சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து அவர் நேராக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயம் வருகிறார். அங்கு திமுகவினுடைய அமைப்புச் செயலர் RS பாரதி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய மத்திய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருமான தயாநிதி மாறன் ஆகியோரை சந்தித்து பேச இருக்கிறார். ஏற்கனவே திடீர் பயணம் என்பதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஆந்திராவில் கடந்த வாரம் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலின் போது ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் மற்றும் அங்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு மூலமாக அந்த குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் என்று சொல்லக்கூடிய EVM மிஷின் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைகள் குறித்தெல்லாம் திமுக நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசிக்க இருப்பதாகவும் அதே சமயத்தில் அது குறித்து எடுத்து வைக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது. தேவா, இன்று பிற்பகல் வரக்கூடிய சந்திரபாபு நாயுடு இன்று திமுகவினுடைய நிர்வாகிகளை சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் ஆந்திரா செல்ல இருக்கிறார். தேவா, பாண்டிராஜ், சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வாக்குப்பதிவின் போது வாக்காளர் ஒப்புகை சீட்டு இந்த VVPAT 50% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா முயற்சி மேற்கொண்டிருக்காரு. அண்மையில் ஆந்திராவில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அதை பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? தேவா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவினுடைய பயண திட்டமானது மற்றவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய பயண திட்டத்திலேயே நேராக விமான நிலையத்திலிருந்து நேராக திமுகவினுடைய தலைமை அலுவலகம், அதனைத் தொடர்ந்து மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு அவர் திரும்பி செல்கிறார். அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய அலுவல் பணியை செல்கிறார். ஏற்கனவே அங்கு ஆந்திராவில் ஏற்பட்ட அந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இங்கு விவாதிக்க இருக்கிறார். மேலும் அது குறித்து எடுத்துரைக்க இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் திமுக தலைவரிடம் எடுத்துரைப்பதற்காக தான் இன்று வருவதாக இருந்தது. ஆனால் கடைசி கட்ட பிரச்சாரத்தின் காரணமாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே திருச்சி சென்று விட்டதால் இன்று திமுகவினுடைய நிர்வாகிகளை சந்திக்கிறார். சந்தித்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அவர் ஆலோசிக்க இருக்கிறார். தேவைப்படும் பாண்டிராஜ், அண்மையில் சந்திரபாபு நாயுடுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் வாக்காளர்கள் ஒப்புகை சீட்டு அந்த 50% எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணணும். அதை நீங்க 50% ஒப்புகை சீட்டை நீங்க எண்ணணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கை. அதற்கு 21 அரசியல் கட்சிகள் ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு வந்தப்ப இந்த விவகாரத்தை பத்தி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. 5 நீங்க பயன்படுத்தலாம், 50% பயன்படுத்த முடியாது, 5 வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இப்ப இதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தாரு, அழுத்தமா சொல்றாரு, என்னுடைய குரல் சரியாக பதிவு செய்யப்படவில்லை, தேர்தல் ஆணையம் திசை திருப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுதான் சந்திரபாபு நாயுடுடைய கருத்தா இருக்கு. இதுல மற்ற அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன, திமுக நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன பாண்டிராஜ்? தேவா, ஏற்கனவே பல நாடுகளில் வழக்கொழிந்து விட்ட இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது மீண்டும் ஒழிக்கப்பட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பது சமீப காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறார். ஏற்கனவே மேலும் கடந்த காலகட்டங்களிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே போல பிற எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், பல்வேறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் மற்றும் அதில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சமீப காலமாக தற்போது நடைபெற்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த தேர்தலில் அந்த ஒப்புகை சீட்டு 50% ஒப்புகை சீட்டையும் எண்ண வேண்டும். அதாவது வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை மட்டும் எண்ணாமல் அந்த ஒப்புகை சீட்டு வரக்கூடிய அந்த VVPAT என்று சொல்லக்கூடிய அந்த மிஷின் வரக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டினுடைய 50% எண்ண வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே வாக்குகள், அதாவது வாக்காளர்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் நியாயமான முறையில் சரியான முறையில் பதிவாகி இருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் என்று சந்திரபாபு நாயுடு நினைக்கிறார். அதை வலியுறுத்தும் விதமாகவே ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட அதை வலியுறுத்தும் விதமாகவும் மேலும் தன்னுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதத்திலும் கூட அவர் திமுக தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். மேலும் தன்னுடைய கோரிக்கைக்கு அவர்கள் திமுக தரப்பில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்க இருப்பதாக தகவல் அளிக்கிறது. தேவா, பாண்டிராஜ், வாக்காளர் ஒப்புகை சீட்டு கண்டிப்பா கொண்டு வரணும், 50% VVPAT பொருத்தணும் அப்படின்றது 21 அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை. ஆனா கடந்த காலத்துல பயன்படுத்த மாதிரி வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது நிறைய கட்சிகள் அதுல பின்வாங்குறாங்க. இப்ப 50% ஒப்புகை சீட்டு VVPAT பொருத்தினா போதும் அப்படின்றதா நிறைய அரசியல் கட்சியோட நிலைப்பாடா இருக்கு.
தற்போது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன? வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குது? அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்ன? தேவா, கடந்த காலங்களில் குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வருவதற்கு முன்பாக வாக்குச்சீட்டு இயந்திரத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் வாக்கு எண்ணிக்கை எண்ணுவதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கும். மேலும் அதில் வாக்குகளை செலுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அடித்தல் திருத்தங்கள் மற்றும் ஒரே நேரத்தில் இதில் அச்சு ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகள், மேலும் குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நீண்ட தாமதம் ஏற்பட்டு வந்தது. இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட இந்த தேர்தலானது மின்னணு வாக்கு இயந்திரத்திற்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்தே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செலுத்தும் முறையான கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனாலும் கூட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் மற்றும் கோளாறுகள் இருக்கின்றன. மேலை நாடுகளில் இதை கொண்டு வந்த மேலை நாடுகளில் கூட தற்பொழுது அதை ஒழித்து கட்டிவிட்டு மீண்டும் தங்களுடைய வாக்குச்சீட்டு முறைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் இந்திய நாட்டில் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் ஆளுங்கட்சியினர் மற்றும் அப்போது அரசியல் இருக்கக்கூடிய கட்சியினர் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுத்த எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் கூட நேரம் குறைவு, மேலும் வாக்காளர்கள் தங்கள் செலுத்தக்கூடிய வாக்குகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை செலுத்தக்கூடிய பட்சத்தில் அந்த சின்னத்தினுடைய பக்கத்தில் விலக்கு எறிவது போன்ற இந்த அனைத்து விதமான எளிமையான முறைகள் இருப்பதால் தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வாக்குச்சீட்டு என்பது பல்வேறு குளறுபடிகள், மேலும் அதில் அடித்திருத்தது, அதே போல எண்ணிக்கை மற்றும் நேர விரயம் உள்ளிட்ட காரணத்தால் தேர்தல் ஆணையம் மீண்டும் அந்த நடைமுறையை பயன்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. தேவா, தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். இன்றைய தினம் சந்திரபாபு நாயுடு தமிழகம் வர இருக்கிறார். அவர் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியை சென்று சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன திருநாவுக்கரசு? சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் 11ஆம் தேதி அவருக்கு சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் நடைபெற்றது. அந்த தேர்தலின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். 618 வாக்குச்சாவடிகளில் EVM மிஷின்கள், வாக்குப்பதிவு எந்திரங்கள் இயங்கவில்லை. அது வேண்டுமென்றே கோளாறாக்கப்பட்டுள்ளது. போதிய போலீஸ் பாதுகாப்பு தரவில்லை. இந்த இடங்களில் எல்லாம் எதிர் அணிக்கு சாதகமாக மாநில தேர்தல் ஆணையம் நடந்துள்ளதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டி நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் சென்று ஒரு மனுவையும் அளித்து 618 வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி தேர்தல் நடக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்ய போகிறார், நீதிமன்றம் செல்வதா என்பது அடுத்த விஷயம். ஆனால் இது தொடர்பாக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஒத்த கருத்துள்ள மாநிலங்களில் இது போன்று நடந்துவிடக் கூடாது என்பதை சொல்வதற்காக அவர் இன்று சென்னை வருவதாக திமுக வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. திரு RS பாரதி அவர்களிடம் நாம் பேசிய போது அவர் சொன்னது, தேர்தல் நடைமுறைகள் குறித்து நாங்கள் ஆலோசிக்க உள்ளோம். அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு மதியம் நடைபெறுகிறது. அதற்காக சந்திரபாபு நாயுடு சென்னை வருகிறார் என்பதை திரு RS பாரதி MP அவர்கள் உறுதி செய்துள்ளார். நிச்சயமாக திருநாவுக்கரசு, முந்தைய நாட்களில் கூட இதுபோல சந்திரபாபு நாயுடு தமிழகத்திற்கு வருகை தந்த போது அவர் பாஜக அரசை உடனடியாக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் ஓரணியில் திரள்வோம் என்று கூறியிருந்தார். அதுவும் பல்வேறு தரப்பில் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்னும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. இந்த நிலையில் அவர் மீண்டும் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அரசியல் களம் தற்போது ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது இவருடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? நிச்சயமாக ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸை தாண்டி ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சந்திரபாபு நாயுடு திமுக அலுவலகமான அறிவாலயத்துக்கு இன்று வருகிறார். அவர் ஸ்டாலினை சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் பகுதியில் பிரச்சாரத்தில் இருப்பதால் நிர்வாகிகளை அவர் சந்திக்கிறார். அது MP RS பாரதியை சந்திக்கிறார். 11ஆம் தேதி ஆந்திராவில் தேர்தல் நடைபெற்ற போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அங்கு வேண்டுமென்றே தேர்தல் ஆணையம் இதுபோன்று செய்துவிட்டதாக அவர் எண்ணுவதை திமுக நிர்வாகிகளிடம் அவர் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தெரிகிறது. RS பாரதியும் அது குறித்து கேட்டபோது தேர்தல் நடைமுறைகள் குறித்து தான் நாங்கள் விவாதிக்க உள்ளோம், ஆலோசிக்க உள்ளோம், அது குறித்து சந்திரபாபு நாயுடு பேச உள்ளார். அதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் அறிவாலயத்தில் என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே இது கூட்டணி என்பதை தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக நடைபெறுகிறதோ என்ற ஒரு எண்ணத்தை, தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை
திமுக நிர்வாகிகளிடம் அவர் பகிர்ந்து கொள்வதற்கு வருவதாகவே தெரிகிறது. ஏனென்றால் 18ஆம் தேதி நமக்கு வாக்குப்பதிவு, நாளை மறுநாள் இங்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அப்போது என்னென்ன ஏற்பாடுகள் இங்கு சரியாக இருக்க வேண்டும், அதில் எப்படி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற இவிஎம் மீது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றன. இவிஎம்மில் மால் பிராக்டிஸ் நடைபெறும், எனவே வாக்குச்சீட்டுக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் இவிஎம் மூலம், வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் சில கோளாறுகளை செய்து எதிர் அணியினர் அல்லது ஆளும் கட்சியினர் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையத்திலும் அது தொடர்பான ஒரு மனுவைத்தான் அவரும் கொடுத்துள்ளார். எனவே அது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் தமிழகத்தில் தான் தோழமை கட்சியாக நினைக்கப்படும் திமுகவுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை எச்சரிப்பதற்காக அவர் இங்கு வருகிறார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக திருநாவுக்கரசு, தற்போது ஏற்கனவே ஆந்திராவுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்து விட்டாகிவிட்டது. மறுதேர்தலுக்கு அவர் தேர்தல் ஆணையத்தை முறையிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் தமிழகத்தில் திமுகவை இதுபோன்ற தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்கும் விதமாக, எச்சரிக்கும் விதமாகவும் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர் நடைமுறையில் மறுதேர்தலுக்கான வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆந்திராவில் 618 வாக்குச்சாவடிகள், அவர் குறிப்பிடும் 618 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு மிக தாமதமாகவே துவங்கியுள்ளது. குறிப்பாக அவர் சில மூத்த அதிகாரிகளை குறிப்பிட்டு அவர்கள் வாக்கு அளிக்க சென்றார்கள். அவர்களால் கூட வாக்களிக்க முடியாமல் திரும்பி விட்டார்கள். நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்களும் வாக்களிக்க முடியாமல் திரும்பி விட்டார்கள். ஆந்திராவில் பயன்படுத்தப்பட்ட மொத்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் 1.71% அப்படின்னு அவர் ஒரு கணக்கை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளார். அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மால் பிராக்டிஸ் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளார். எனவே வாக்குப்பதிவு தாமதமானதால் வாக்கு எண்ணிக்கை குறையும். வாக்கு எண்ணிக்கை குறைவது தனக்கு பாதகமாக அமையும். வாக்கு எண்ணிக்கை குறைந்ததற்கு இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்படாததுதான் காரணம் என்பது சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய குற்றச்சாட்டு. எனவே அந்த தாமதத்தை போக்குவதற்காக மீண்டும் வாக்களிக்க முடியாமல் இருக்கும் வாக்காளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவும் வாய்ப்புள்ளது. நிச்சயமாக திருநாவுக்கரசு, இன்றைய தினம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்னை வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியை சந்திக்க இருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் மற்றும் சிறப்பு செய்தியாளர் திருநாவுக்கரசு தர கேட்டோம். இனி அடுத்ததாக சேலம் வேட்பாளர்